அன்பான பிள்ளைகளுக்கு இனிமையான வணக்கம். இன்று ஒரு கடதாசியை தயார்படுத்தி வைத்திருக்கீங்க தானே? இன்றைக்கு நாங்கள் செய்யலாம் ஒரிகம் பாணியிலான ஒரு கைவேலையை உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கு நாங்கள் அழகான ஒரு கைவேலையை செய்ய போகிறோம் ஒரிகம் பாணியில். எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுத்து எங்களுடைய வீடியோக்களை பார்த்து நிறைய செய்யலாம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு காஃபிஷ் ஒன்று செய்யலாம்னு இருக்கிறேன். அதற்கு ஒரிகம் பாணியில் மிக சீக்கிரத்தில் நாங்கள் செய்யலாம். அந்த காஃபிஷ் செய்கிறதுக்கு ஒவ்வொரு நிறங்களில் நீங்கள் செய்து கொள்ளலாம். சிகப்பு நிறம், மஞ்சள் கலர்களில் செய்யலாம். அதற்கு அழகான அலங்கார கடதாசிகள் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் ஒரு A4 கடதாசி எடுத்திருக்கிறேன். இதோ இப்போ நான் வெட்டி எடுத்து வைத்திருக்கிறேன் சதுரமாக. இதை சரியாக பாருங்கள். என்னோடு சேர்ந்து கொண்டு நீங்களும் செய்ய ஆயத்தமாக இருங்க. இதோ இதை வளமை போலவே நாங்கள் இரண்டாக இப்படி மடித்துக்கொள்வோம். அது பிறகு இதை விரித்து கீழ்ப்பகுதி இருக்கு, இதை இப்படி நடுக்கோட்டுக்கு வர மாதிரி இப்படி மேல் நோக்கி மடித்துக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும், இது போல் நிறைய நாங்கள் செய்திருக்கிறோம். அதுபோல் மேல் பகுதியையும் இப்படி நடுவுக்கு கீழ் நோக்கி மடித்துக்கொள்வோம். இனி பாருங்க, இதை மறுபக்கம் திருப்பி இந்த மேல் பக்கம் இருக்கு தானே, இந்த கார்னர் தெரியுது, இதை இப்படி எடுத்து இந்த நேர்கோட்டுக்கு சரியா இந்த நேர்கோட்டுக்கு வர மாதிரி இதோ இப்படி மடிப்போம். மடித்து இதை திருப்பி இப்போ பாருங்க, இதை திருப்பி பார்க்கும்போது இந்த பகுதி தெரியுது தானே, இதை இப்படி ஒரு விரலால் உள்நோக்கி மடித்துட்டு இப்படி அழுத்தி இதோ பாருங்க, இந்த கோட்டுக்கு வர மாதிரி ஒரு சின்ன முக்கோணம் வர மாதிரி இப்படி மடித்து எடுத்துக்கொள்ளுவோம். சரியா? இனி இந்த பகுதியையும் எடுத்து இப்படி விரித்து இதோ பெரிய ஒரு மீனுடைய முதல் வாய்ப்பகுதி வர மாதிரி அமைப்பா உங்களுக்கு தெரியுது தானே, இதோ இப்படி சரியா நேர்கோட்டுக்கு வர மாதிரி இப்படி இப்படி நாங்கள் மடித்து கொள்ளுவோம். சரியா நீங்கள் கடதாசியை வெட்டி இருந்தால் சதுரமாக சரியான அமைப்பு நேர்த்தியாக உங்களுக்கு கிடைக்கும். இனி நாங்கள் இது செய்ய வேண்டியது, இதை மடித்த பிறகு இதோ இந்த ஒரு பகுதி இருக்கு, இதை எடுத்து இப்படி மடித்துக்கொள்ள வேணும். அதன் பிறகு பாருங்க, இந்த பகுதியை எடுத்து கொஞ்சம் பெரிதாக வர மாதிரி, அதாவது ஃபிஷ்ஷுடைய பாய்ப்பகுதி வர வேணும் தானே, அதற்காக இதை எடுத்து கொஞ்சம் இடம் விட்டு இப்படி மடித்துக்கொள்வோம். மடித்த பிறகு இதை எடுத்து இப்படி கீழ் நோக்கி இப்படி மடிப்போம். இரண்டா இப்போ பாருங்க, இரண்டா மடித்த பிறகு இந்த அதாவது செட்டைகள் போல, இந்த மீனுடைய செட்டைகள் போல வருந்தானே இந்த பகுதி, இதோ அதற்கு இப்படி கொஞ்சம் இப்படி நேர்கோட்டை எடுத்து இப்படி கீழ்ப்பக்கமாக இந்த செட்டைகள் வர மாதிரி நாங்கள் இப்படி நாங்கள் மடிப்போம். இப்போ பாருங்க இந்த அமைப்பை. அதே போல் மறுபக்கத்துலேயும் இதே மாதிரி இந்த மீனுடைய இரண்டு பக்கங்களில் இருக்கும் இந்த செட்டை போன்ற அமைப்பு, அதை நாங்கள் இப்படி மடித்து ஏற்படுத்திக் கொள்வோம். இப்போ பாருங்கள், பின்பக்கத்தை பால் பக்கத்தையும் அதையும் இப்படி மேல் நோக்கி எடுத்து வளமையான நாங்கள் மீன் எப்படி செய்வோமோ அது போல் மேல் நோக்கி இப்படி மடித்து கொள்வோம். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இன்னும் பெரிய வாழையும் எடுக்கலாம், அல்லது சின்னதாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இப்படி நாங்கள் இதோ இந்த பாணியிலேயே நாங்கள் வாழை ஏற்படுத்தி கொள்ளலாம், செய்து கொள்ளலாம். இதோ எங்களுடைய காஃபிஷ் தயாராக இருக்குது. அதற்கு நாங்கள் முதல்ல கண்ணை கீறுவோம். இப்படி இதோ பெரிய வாயும் இருக்குது தானே, அதற்காக இந்த பூ பகுதிக்கு அந்த மீனுடைய தலைப்பகுதியில் வரக்கூடிய இந்த பூக்களையும் வரைந்து இப்படி செதில்களையும் நாங்கள் இப்படி வட்ட வட்டமாக நாங்கள் அலை போன்று நாங்கள் இப்படி கீறிக்கொள்ளலாம். பேனியால் ஒவ்வொரு நிறங்களை பயன்படுத்தி இப்படி கீறிக்கொள்ளலாம். இது பாருங்கள், இவ்வளவு எப்படி நாங்கள் இந்த செதில்களை இது போல் பிள்ளைகளுக்கு மிக இலகுவாகவே காஃபிஷை செய்து எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப அழகாக இருக்குது தானே. இது பாருங்கள், இது அவ்வளோ கடினமல்ல, இலகுவாக செய்து கொள்ளலாம்.
இது போல் இன்னும் நாங்கள் நிறைய கைவேலைகளை செய்வோம். ஆகவே மீண்டும் சந்திப்போம். நன்றி பிள்ளைகளே, வணக்கம்.